வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். எப்போதும் யானை தலையுடன் இருக்கிற விநாயகர் சிலையை நாம பார்த்திருப்போம். ஆனா மனித முகத்தை கொண்ட விநாயகர் சிலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மனித முகத்துடைய பிள்ளையார் சிலை தமிழ்நாட்டுல திருவாரூர் மாவட்டத்துல கூத்தனூர் கிட்ட தான் இருக்கு. கூத்தனூரிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல உள்ள முக்தீஸ்வரர் கோயில்ல தான் மனித முக தோற்றத்துடன் விநாயகர் காட்சி தருகிறார். இந்த கோயில ஆதி விநாயகர் கோயில்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில்ல ஓடும் அரசலாறு வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பக்கமா பாயுது. இது போல வடக்கிலிருந்து தெற்கு பக்கம் நோக்கி பாயிற நதியோ ஆறுகளோ பக்கத்தில் அமைந்துள்ள ஆலயங்கள் பொதுவா பரிகாரத்துக்கும் வழிபாட்டுக்கும் மிக சிறந்ததாக கருதப்படுது. இந்த கோயிலின் முன் மனித முகத்துடன் நரமுக விநாயகரா ஆதி விநாயகரா மிகவும் அபூர்வமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார் விநாயகர். வேறெந்த கோயில்லையுமே விநாயகர் சிலையை இந்த தோற்றத்துடன் பார்க்க முடியாது. இந்த கோயில்ல ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு திருவிழா நடைபெறும். கோயில் வாசல்ல சிறிய கோபுரம் போன்ற அமைப்புடன் காணப்படுது. அடுத்து உள்ளே போகும்போது பலிபீடம், நந்தி ஆகியவை இருக்கு. உள்வாயிலை கடந்து முன் மண்டபத்துக்கு போனா நேரே மூலவர் தரிசனம், வலது பக்கம் அம்மாள் சந்நிதியும் இருக்கு. இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பிரகாரத்துல விநாயகர், ராமர், லட்சுமணன் அவர்கள் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள், ஆறுமுகம், கஜலட்சுமி, நவகிரகம், பைரவர், சூரியர், சந்திரர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை உள்ளனர். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக காணப்படுகிறார். தனது காலால் அசுரனை மிதித்தபடி தன் இரண்டு பக்கமும் அணில்கள் இருக்க சனகாதி முனிவர்கள் 4 அருகில் தவம் செய்வது போல காட்சி தருகிறார் தட்சிணாமூர்த்தி. நர்சோதிங்கிற மன்னன் ஒருவன் தன் தந்தைக்கு பிதுர் காரியங்கள் செய்ய வேண்டி வந்தது. எந்த ஊர்ல பித்ருக்கள் நேரடியாக வந்து அன்னத்தை பெறுகிறார்களோ அதுவரை ஓய மாட்டேன்னு சொல்லி ஊர் ஊரா பித்ரு காரியங்கள் செய்து வந்தானாம் மன்னன். கடைசியாக திலதைப்பதி வந்த போதுதான் பித்ருக்கள் பிண்டத்தை கை நீட்டி வாங்கி கொண்டார்களாம். அதனால இந்த மாதிரி பித்ரு காரியங்கள் செய்ய பக்தர்கள் ஏராளமானோர் இந்த கோயிலுக்கு வருகை தருகிறார்கள். கோயிலை வலம் சுற்றி வரும்போது கருவறை மண்டபத்தின் பின்பகுதியில ராமர் தன் மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்வதையும் காணலாம். இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா நம்பப்படுகிறது. மிகவும் பழமையான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. மனித முக விநாயகர் சிலை முழுவதுமே கிரானைட் கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில்ல எந்த திதியும் நட்சத்திரமும் பார்க்காம எல் வைத்து பிதுர் தர்ணம் செய்யலாம். இதனாலதான் இத்தலம் திலதர்ணபுரின்னு அழைக்கப்படுது. பஞ்சசக்தி என்று கூறப்படும் சிவபெருமானுடைய பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 5 வகை சக்தியும் ஒன்றாக அமைந்த ஸ்தலம்தான் இந்த கோயில். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது போல வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.